ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனித யானை மோதல் தொடர்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது குழு அமைச்சிருக்காங்களான்றதான் பார்க்க போறோம். ஆமாங்க, 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் தமிழ்நாடு கவர்மெண்ட் டி வெங்கடேஷ் அப்படின்றவருடைய தலைமையில ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. இந்த குழு எது தொடர்பான குழு அப்படின்னா, மனிதம் மற்றும் யானை மோதல்கள் தொடர்பான குழு. சோ இந்த குழு அமைச்சதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில அடிக்கடி யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான மோதல்கள் அதிகரிச்சது. அதனால நிறைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அதிகமான மனித உயிரிழப்பு பாத்தீங்கன்னா ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் களைவதற்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் 2022 ஆகஸ்ட் மாசம் இந்த குழுவை அமைச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி யானை தொடர்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வேற ஏதாவது குழு அமைச்சிருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக். தேங்க்யூ ஆல். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனித யானை மோதல் தொடர்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது குழு அமைச்சிருக்காங்களான்றதான் பார்க்க போறோம். ஆமாங்க, 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் தமிழ்நாடு கவர்மெண்ட் டி வெங்கடேஷ் அப்படின்றவருடைய தலைமையில ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. இந்த குழு எது தொடர்பான குழு அப்படின்னா, மனிதம் மற்றும் யானை மோதல்கள் தொடர்பான குழு. சோ இந்த குழு அமைச்சதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில அடிக்கடி யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான மோதல்கள் அதிகரிச்சது. அதனால நிறைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அதிகமான மனித உயிரிழப்பு பாத்தீங்கன்னா ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் களைவதற்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் 2022 ஆகஸ்ட் மாசம் இந்த குழுவை அமைச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி யானை தொடர்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வேற ஏதாவது குழு அமைச்சிருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக். தேங்க்யூ ஆல்.